Hello everyone, welcome to Hira's Spoken English class. இப்போ நம்ம in, on, attend prepositionக்கான எக்ஸாக்டான மீனிங் பார்க்க போகிறோம். அதுக்கான டைமிங், என்ன டைமிங்கில் என்ன மாதிரி ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணணும் அண்ட் ஏன் யூஸ் பண்ணணும், அதுக்கான தமிழ் மீனிங் என்னென்னு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இன்குள்ளே வந்துடலாம். இன்னன்ற ப்ரிப்போசிஷனுக்கு இல்லைன்னு மீனிங், பாக்ஸில் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நாம தான் அது வந்து இல்லைன்றத லேன்னு சொல்லிட்டு இருக்கோம். பாக்ஸில், டிவியில், எண்ணில் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, இந்த லே, இல், இந்த மாதிரி வார்த்தைகள் தமிழில் வர்றதுக்கு நம்ம இன் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நீங்கள் இங்கிலீஷை கற்றுக்கணும், இங்கிலீஷ் டீச்சர்கிட்ட கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோ உங்களுக்கு திரும்ப கண்ணில் படாமையே போயிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இன்னு பார்ப்போம். இன்னுன்றது மாதங்களை மென்ஷன் பண்ணுறதுக்கும் வருடங்களை மென்ஷன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறது. ஓகே, இன் மே, இன் ஏப்ரல், இன் அக்டோபர், அந்த மாதிரி. வருடங்கள்னா இன் 2000, இன் 1998, இன் 2005, இந்த மாதிரி சொல்கிறது. நெக்ஸ்ட்டு சீசன்ஸ். மந்த்ஸை வந்து நம்ம சீசன்ஸாக பிரிப்போம் இல்லையா, இப்போ சீசன்ஸை வச்சு சொல்லும் போதும் இந்தா வரும். என்ன ஒரு சேஞ்ச்னா இந்தான்னு பிரிப்போம். ஓகேவா? இந்த சொல்லுவோம். இந்த சம்மர்னா வெயில் காலம். இந்த வின்டர்னா குளிர்காலம். வின்டரில். இந்த ஸ்ப்ரிங்னா வசந்த காலம். அதாவது இந்த ஸ்ப்ரிங்னா ஸ்ப்ரிங்கில் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட்டு டீகேட்ஸ்னால் 80s, 90s, 60s சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் தான் டீகேட்ஸை நம்ம சொல்வோம். ஸோ இந்த 80s, இந்த 90s, இந்த 70s, இந்த மாதிரி சொல்கிறதுக்கு நம்ம இந்தான்னு யூஸ் பண்ணணும், இன் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு செஞ்சுரிஸ், அதான் நூற்றாண்டு காலகட்டம் இல்லையா, ஸோ இந்த 20th century, 20ஆம் நூற்றாண்டில், இந்த 21st century, 21st நூற்றாண்டில், இந்த மாதிரி தான் சொல்லணும். ஸோ டிகேட்ஸ் அண்ட் செஞ்சுரிஸ் சொல்கிறதுக்கு இந்த வரும், சீசன்ஸை சொல்கிறதுக்கும் இந்த வரும். தான்ற வார்த்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஹவ் லாங், ஒரு வேலை எவ்வளோ நேரம் நடக்குதுன்னு சொல்கிறதுக்கு தான் நம்ம ஹவ் லாங்னு சொல்வோம். நான் இந்த வேலையை கொஞ்சம் நிமிஷத்தில் முடிச்சிருவேன், இன் அ ஃபியூ மினிட்ஸ். ஓகேவா? நான் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவேன், I'll come in a few minutes அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் நிமிஷத்தில் அப்படின்னா in a few minutes. ஓகே, நெக்ஸ்ட்டு டைமிங் வந்து சொல்லும் போது, நான் இந்த வீடை எப்படியாவது வெக்கேட் பண்ணிட்டு போயிடுறேன், 6 months வெக்கேட் பண்ணிட்டு போயிடுறேன், இப்படி சொல்லும் போது I'll vacate this house in just 6 months, in 6 months time, இந்த மாதிரி சொல்லணும். ஸோ 6 மாதத்தில், 4 மாதத்தில், இப்படி சொல்கிறதுக்கெலாம் in 6 months time அப்படி சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட்டு 4 வாரத்தில் நான் சென்னைக்கு போயிடுவேன், 4 வாரத்தில் இந்த இடத்துலேருந்து நான் கிளம்பிடுவேன். ஓகே, இந்த மாதிரி சொல்கிறதுக்கு in 4 weeks. முக்கியமாக நீங்கள் எங்கே டைமிங்கில் வரும்ன்றது நோட் பண்ணிக்கோங்க. சீசன்ஸ், டிகேட்ஸ் அண்ட் சென்ச்சுரிஸில் வரும். ஸோ மினிட்ஸ், மந்த்ஸ், வீக்ஸ், இயர்ஸ், இதெல்லாம் சொல்கிறதுக்கு நம்ம இன் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் த டே. ஆஃப்னா உடையன்னு அர்த்தம். ஒரு பார்ட்ஸ் ஆஃப் த டே அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு நாளுடைய அங்கம், ஒரு நாளுடைய பாகம்னு அர்த்தம். அப்போது ஒரு நாளில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, காலையில் இருக்குது, ஆஃப்டர்நூன், ஈவினிங் இருக்குது இல்லையா. ஸோ நைட் இதில் வராது, இன்னில் வந்து நைட் வராது. ஸோ இந்த மார்னிங், இந்த ஆஃப்டர்நூன், இந்த ஈவினிங், ஸோ இதில் மட்டும்தான் வரும், நைட் வரக்கூடாது. இந்த நைட் சொல்ல மாட்டோம், அட் நைட்னு சொல்வோம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் இன். லெட்ஸ் கோ டு ஆன். ஓகே, ஆன் பற்றி சொல்லணும் அப்படின்னா இங்கே மந்த்ஸ், இயர்ஸ்லாம் சொல்லியாச்சு. அப்போ மீதி என்ன இருக்குது, டேட்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ டேஸ் அண்ட் டேட் சொல்கிறதுக்கு நம்ம ஆன் யூஸ் பண்ணோம். ஆன்னாலும் இல்லை மேலன்னு அர்த்தம். ஆனால் டைமிங்கை பற்றி சொல்லும் போது மேலன்ற பொருள் படாது. ஓகேவா? லேன்ற பொருள் படும். ஓகேவா? ஆன் மண்டேல, ஆன் மை பர்த்டே, என்னோட பர்த்டேல, ஆன் திவாலியில். ஸோ டேட் சொல்லும் போது ஆன் 20th October, ஆன் 15th April, ஆன் our anniversary. ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக சொல்லக்கூடிய டேட்ஸு, ஸ்பெசிஃபிக்காக சொல்லக்கூடிய டேஸ், இது எல்லாத்துக்கும் நம்ம ஆன் யூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்பெசிஃபிக் டே. அதாவது ஸ்பெசிஃபிக் டே அப்படின்னா என்ன அர்த்தம்னா குறிப்பிட்ட ஒரு நாளுடைய பார்ட்ஸ், அதாவது குறிப்பிட்ட ஒரு நாளுடைய அங்கம். இது என்னது, ஜஸ்ட்டு காலை, மாலை, ஈவினிங், மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங். அந்த மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் டேவோடு சேர்ந்து வரும்போது இது.
அண்ட் ஓகே அதாவது ஜஸ்ட் வந்து மார்னிங் ஆஃப்டர்நூன் ஈவினிங் நீங்கள் சொன்னீங்கன்னா அது என் மார்னிங் ஆஃப்டர்நூன் ஈவினிங்கோட சேர்த்து என்ன டேன்னு சொல்கிறீங்க அப்படின்னா அது ஆன் ஃப்ரைடே மார்னிங்கில் அண்ட் சாட்டர்டே நைட்டில். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். லெட்ஸ் மூவ் டு த ப்ரிபோசிஷன் at இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ டைம் ஆஃப் த டேனா என்ன அர்த்தம்? ஒரு நாளுடைய நேரம், 4 மணிக்கு 10:30 மணிக்கு at noon இந்த மாதிரி சொல்கிறது. ஓகேவா? இது வந்து இந்த ஆஃப்டர்நூன், அந்த ஆஃப்டர் அதெல்லாம் கட் பண்ணிட்டேன். at noon அர்த்தம். ஓகே, சிம்பிளாக சொல்லும்போது at noon. at 4 o'clock 4 மணிக்கு. அட்டுனா இக்குன்னு அர்த்தம். அட்னா இக்கு. at 4 o'clock 4 மணிக்கு. at 10:30 10:30 மணிக்கு. at noon at midnightல நூன்னா என்னது? ஆஃப்டர்நூன் சொல்கிறேன்னா மதியம், அதுதான். ஓகே, மீல் டைம்ஸ் அப்படின்னு அர்த்தம்னா நம்மளுடைய சாப்பாட்டு நேரத்தை சொல்கிறது தான் நம்ம மீல் டைம்ஸ்ன்னு சொல்வோம். ஸோ அதுக்கு நம்ம at யூஸ் பண்ணணும். at lunch டைம், அதாவது மதிய உணவு நேரம். at டின்னர் டைம், நைட்டு சாப்பிட்றோம் இல்லையா அந்த டைம். at பிரேக்ஃபாஸ்ட் டைம், பிரேக்ஃபாஸ்ட்னா மார்னிங் சாப்பிட்றோம் இல்லையா அதுதான் பிரேக்ஃபாஸ்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஹாலிடேஸ்னா ஸ்கூல் என்னைக்கெலாம் லீவ் விடுவாங்க? வீக்கெண்ட்ஸில் லீவ் விடுவாங்க. ஏதாவது ஃபெஸ்டிவல், திவாலி, கிறிஸ்மஸ் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் லீவ் விடுவாங்க. ஸோ எப்போலாம் லீவ் வருதோ அது எல்லாத்துக்கும் நம்ம at யூஸ் பண்ணோம். at கிறிஸ்மஸ், at திவாலி, at வீக்கெண்ட் இந்த மாதிரி சொல்லணும். ஸோ வீக்கெண்ட் சொல்லும்போது வருது, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே ஏன் வருதுன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் at present, at night, at the moment. அதாவது இன்னைக்கு, இந்த ப்ரெசென்ட், இப்போது, at the moment, at present இது எல்லாமே சேம்னு அர்த்தம். ஒன்று இப்போ நடக்கிறதுன்னு அர்த்தம். at நைட்லன்னு சொல்லும் போது மட்டும் அட்டு வரும், இந்த இன்னில் சேர்க்கக்கூடாது. இதுவும் ஒரு நாளுடைய ஒரு அங்கம் தான், பட் இருந்தாலும் நைட் வரும்போது மட்டும் at வரணும். நெக்ஸ்ட் ஏஜஸ் சொல்லும் போது at the age of 16, என்னோட 16 வயசுலன்னு சொல்கிறேன்னா at the age of 16, 16 வயசில். at the age of 18, 18 வயசில் இந்த மாதிரி சொல்லிட்டு at the age of 16 அந்த மாதிரி சொல்லுவோம் நம்ம. ஓகே, ஸோ on atன்ற ப்ரிப்போசிஷன் எப்போ யூஸ் பண்ணக்கூடாது, எப்போ யூஸ் பண்ணணும்னு பார்த்தாச்சு, எப்போ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு சென்டென்ஸோட எண்டிங்லேயே எங்கேயோ ஒன்று லாஸ்ட் இல்லைனா நெக்ஸ்ட்ன்ற வார்த்தை இருந்தது அப்படின்னா நாம ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், கால் மீ அட் த நெக்ஸ்ட் வீக்கெண்ட்க்கு என்னை கூப்பிடுன்னு அர்த்தம். கால் மீ அட் த நெக்ஸ்ட் வீக்கெண்ட் சொன்னால் தப்பு, இந்த நெக்ஸ்ட்ன்றது இங்கே வரக்கூடாது. கால் மீ அட் த வீக்கெண்ட்றது தான் கரெக்ட். புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட்ன்ற ஒரு வார்த்தை வந்தது அப்படின்னா நீங்கள் ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நெக்ஸ்ட்ன்றதை கட் பண்ணிடணும். ஸோ ஐ met her on the last Friday. லாஸ்ட் ஃப்ரைடே நான் அவளை பார்த்தேன், அவளை சந்திச்சேன்னு அர்த்தம். ஸோ ஐ met her on the last Fridayன்றது தப்பு. ஐ met her on the Friday. ஓகே, இவ்வளோதான் கரெக்ட். ஓகே, அதாவது நெக்ஸ்ட்டு லாஸ்ட்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணும்போது நம்ம ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணக்கூடாது. ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த நெக்ஸ்ட் லாஸ்ட்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. தட் இஸ் அ கான்செப்ட். அண்ட் நெக்ஸ்ட்டு இப்போ ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம் பார்த்தாச்சு இல்லையா? நெக்ஸ்ட்டு ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ் பார்க்க போகிறோம். அது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கக்கூடிய டாபிக். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்னோட டீச்சிங் புரிஞ்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.